எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய ராம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஎல்சியோட இன்புட் மாடியூலை பற்றி பார்க்க போகிறோம். பிஎல்சி இன்புட் மாடியூலை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி பிஎல்சியோட இன்புட் என்னென்னலாம் பிஎல்சியோட இன்புட்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து சிம்பிளாக 3 விஷயம் இங்கே வந்து நோட் பண்ணியிருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, 1 சுவிட்சஸ், 2 ரிலே, 3 சென்சார். இந்த 3 தான் வந்து பிஎல்சியோட இன்புட்டாக இருக்கும். சுவிட்சஸ்ன்னு கேட்டிங்கன்னா என்ன வேணால சுவிட்சஸ் இருக்கலாம், என்ன வேணாமானால சுவிட்சஸாக இருக்கலாம். என்னென்ன எக்ஸாம்பிளுக்கு வந்து கேட்டிங்கன்னா, ஒரு டாகிள் சுவிட்சாக இருக்கலாம், ஒரு புஷ் பட்டன் சுவிட்சாக இருக்கலாம், ஒரு லிமிட் சுவிட்சாக இருக்கலாம், அதுமாதிரி எனி கைண்ட் ஆஃப் சுவிட்சாக இருக்கலாம். ரிலேன்னு கேட்டிங்கன்னா எனி கைண்ட் ஆஃப் ரிலேவாக இருக்கலாம். நமக்கு தேவைப்படுற NONC அந்த கான்ட்ராக்டருங்களை அது மட்டும் தான் அங்கே பிஎல்சியோட இன்புட்டாக யூஸ் பண்ண போகிறோம். ரிலே, கான்ட்ராக்டர் இது எல்லாமே இதில் வந்து அடங்கும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து சென்சார்னால் எல்லா டைப் இண்டக்டிவ் சென்சார், கெப்பாசிட்டிவ் சென்சார், போட்டோ ரிஃப்ளெக்டிவ் சென்சார், தெர்மல் சென்சார், இந்த மாதிரி என்ன வகையான சென்சாராக இருந்தாலும் அதை வந்து நம்ம பிஎல்சி இன்புட்டை வந்து பயன்படுத்த முடியும். இதெல்லாம் எப்படி நம்ம பிஎல்சி இன்புட்டாக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத வந்து ஃபர்தராக வர வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு சிம்பிளாக தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இன்புட் மாடியூலை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னலாம் இன்புட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை வந்து சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து பார்க்க போகிறது இது வந்து ஆப்டோகப்ளர். இது வந்து டயக்ராம் போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு பேர் வந்து ஆப்டோகப்ளர். இந்த இடத்துக்கு பேர் தான் முக்கியமாக நம்ம வந்து ஆப்டோகப்ளர் சொல்கிறோம். இது ஃபுல்லாகவே ஆப்டோகப்ளர் கிடையாது, இதுதான் ஆப்டோகப்ளர். இப்போ இந்த ஆப்டோகப்ளர் எதுக்கு நம்ம போட்டிருக்கோம், இது ஏன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஆப்டோகப்ளர் பிஎல்சியில் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த ஆப்டோகப்ளருங்கிறது பிஎல்சியோட இன்புட் மாடியூல் வந்து பயன்படுத்தப்படுது. இது எதுக்காக பயன்படுத்தப்படுதுன்னா, பிஎல்சியோட CPU இருக்குங்க இல்லையா, அந்த CPU வந்து எனி கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்சிடென்ட்ஸ்லேருந்து, அதாவது நம்மளுடைய ஃபீல்டு இருக்குங்க இல்லையா, நம்ம ஒர்க் பண்ணுற சர்க்யூட்ஸ் இருக்குங்க இல்லையா, அந்த சர்க்யூட்ஸில் ஏதாச்சும் ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா அந்த ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் வந்து பிஎல்சியோட CPU வந்து பாதிக்கக்கூடாது. அதுலேருந்து பிஎல்சியோட CPU வந்து ஃபீல்டுலேருந்து செப்பரேட் பண்ணுறதுக்காக இந்த ஆப்டோகப்ளர் வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அது எப்படி பயன்படுத்துகிறாங்கிறத வந்து இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் வந்து ஆப்டோகப்ளர். இது வரைக்கும் தான் இன்புட் மாடியூல். இங்கே இருக்கு பாருங்க, இது இன்புட் மாடியூல். இதுலேருந்து CPU. இங்கே என்ன நடக்குதுன்னா, நம்ம வந்து இங்கே இன்புட் கொடுத்தோம்னா அந்த இன்புட் வந்து இது வந்து இன்புட்ஸ் வச்சுங்க 1 2 3 4 இருக்கலாம். இது வந்து இன்புட்டாக கற்பனை பண்ணிக்கிங்க. இந்த இன்புட் நம்ம கொடுக்கும்போது இந்த இன்புட் வந்து இந்த எல்இடிக்கு வந்து வரும். இந்த எல்இடி வந்து லைட் எமிட்டிங் பண்ணும். இந்த லைட் எமிட்டிங் பண்ணும்போது அந்த லைட்டை வந்து இந்த ஃபோட்டோ டிரான்சிஸ்டர், இது வந்து ஃபோட்டோ டிரான்சிஸ்டர், இந்த ஃபோட்டோ டிரான்சிஸ்டர் ரிசீவ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் ரிசீவ் பண்ணும்போது இதோட அவுட்புட் வந்து இங்கேருந்து போகும். இந்த அவுட்புட் எங்கே போகுதுன்னா ஒரு நாட் கேட்டு. இந்த நாட் கேட் போட்டிருக்காங்க. நாட் கேட்னா உங்களுக்கு தெரியும், A இன்வெர்ஸ் A A இன்வெர்ஸ், இதான் நாட் கேட்டு. இது இங்கேருந்து வந்து CPUக்கு வந்து போகுதுங்க. அப்போ நம்ம இங்கேருந்து இன்புட் கொடுத்தா இங்கேருந்து அவுட்புட் வந்து CPUக்கு வந்து போகுது. இதில் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, பிஎல்சி மாடியூலோட இன்புட் அண்ட் அவுட்புட் வோல்டேஜ் ரெண்டுமே வந்து 24 வோல்ட் டிசிங்க. பிஎல்சியோட இன்புட் அவுட்புட் ரெண்டுமே வந்து 24 வோல்ட் டிசி. ஆனால் பிஎல்சியோட CPUவோட ஒர்க்கிங் வோல்டேஜ் வந்து 5 வோல்ட் டிசி. நம்ம அதனால் பிஎல்சி எவ்வளோ வோல்டேஜில் ஒர்க் பண்ணுதுன்னா டேரெக்டாக சொல்லிடக்கூடாது 20 வோல்ட் டிசி அப்படின்னு நீங்கள் சொல்லிடாதீங்க. பிஎல்சியோட இன்புட் அண்ட் அவுட்புட்ஸ் 24 வோல்ட் டிசி. ஆனால் CPUவோட ஒர்க்கிங் வோல்டேஜுங்கிறது 5 வோல்ட் டிசி அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லலாம். ஸோ இவ்வளோ தான். இந்த இடத்துல தான் நம்ம வந்து அந்த ஃபீல்டு அதை வந்து செப்பரேட் ஆகுது. அதாவது CPU வந்து இன்புட் மாடியூல் வந்து செக்யூரேட் பண்ணுறது. ஏன்னா இங்கே வந்து எனி கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் கனெக்ஷன் வந்து கிடையாது. ஒன்லி இந்த லைட் எமிட் பண்ணும்போது அதை வந்து இந்த ஃபோட்டோ டிரான்ஸ்ஃபர் ரிசீவ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் வந்து இங்கே வந்து CPU கொடுக்குதுங்க. இப்போ இந்த ஆப்டோகப்ளர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிஎல்சியோட இன்புட் மாடியூல் பற்றியும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த இன்புட் மாடியூலோட வேலையே இதுதாங்க. இதை வந்து செக்யூரேட் பண்ணி கொடுக்குறது. பிஎல்சியோட CPUவையும் ஃபீல்டையும் வந்து செக்யூரேட் பண்ணி கொடுக்குது. ப்ளஸ் இன்புட்டையும் நம்மளுக்கு ரிசீவ் பண்ணி கொடுக்குது. இது ரெண்டுத்துக்கான யூஸ் தான் அந்த பிஎல்சியோட இன்புட் மாடியூலோட ஃபங்க்ஷன். இதே சேம் ஃபங்க்ஷன் வந்து பிஎல்சியோட அவுட்புட் மாடியூலுக்கும் வந்து ஒர்க் ஆகும். அது எல்லாத்தையும் பற்றி நம்ம ஃபியூச்சரில் வர வீடியோவில் வந்து சொல்கிறேன். இப்போது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் அதை கண்டிப்பாக தாராளமாக என்கிட்ட கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.